My dear students, இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது chapter 4, that is geometryயோட கான்செப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். that is summary தான் பார்க்க போகிறோம். பட் நிறைய பேருக்கு வந்து தியரட்டிக்கல் ஜியோமெட்ரி வந்து ரொம்ப டஃப்பான சாப்டர் மாதிரி தெரியுது. ஏன்னா தியரம்ஸ் எல்லாமே வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இது ஸ்கிப் பண்ணிடலாமா, எக்ஸாமில் வந்து சாய்ஸில் விட்டுடலாமான்னு. பட் லாஸ்ட் இயர் பேட்டர்ன் வரைக்கும் என்னென்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து எய்தர் ஆரில் இருக்கும், ஏதாவது ஒன்று மட்டும் அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சாப்டர் லீவ் பண்ணால் சென்டம் எல்லாம் பாதிக்காது. பட்டு இப்போ வந்து எப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஸோ அது 4th சாப்டர் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா அப்புறம் அந்த சென்டம் மெயின் பண்ணது வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா தியரட்டிக்கல் ஜியோமெட்ரி ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ இப்போ கான்செப்ட் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ சிமிலர்னா நம்மளுடைய கிராமட்டிக்கல் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா சிமிலர்னா ஒரே மாதிரி இருக்கிறது நம்ம சிமிலர்னு சொல்லுவோம். பட் நாட் இன் சேம் சைஸ், ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே சைஸில் இருக்காது, அதுதான் சிமிலாரிட்டி. ஸோ சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்னா சேம் ஷேப் பட் டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர், ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஒரே சைஸில் இருக்காது. பட் அதோட கரெஸ்பாண்டிங் சைஸ் வந்து இன் சேம் ரேஷியோ, தட் இஸ் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். ஸோ 2/6னா 1/3, 4/12னா 1/3, தென் 3/9னா 1/3. ஸோ இந்த மாதிரி சேம் ரேஷியோவில் இருக்கும். அதுதான் கரெஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஸோ கரெஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிமிலர். ஸோ சிமிலருங்கிறதுக்கு நம்ம இந்த சிம்பிள் போடுவோம், டில்டா, இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் வந்து நம்ம சிமிலர்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்ம 2 ஆங்கிள் சொன்னால் போதும், 3rd ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கிள் வந்து 90, இதுவும் 90ன்னு சொல்கிறோம், இது வந்து 20, இதுவும் 20ன்னு சொல்லிட்டா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 180 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 110 வரும். அப்போ இங்கே ரிமைனிங் என்ன வரும்னா 70. அதே 70 தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ அதனால ட்ரிபிள் ஏ சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ஏஏ சிமிலாரிட்டின்னு சொன்னாவே போதும். தீஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். தென் நெக்ஸ்ட் திங் வந்து எஸ்ஏஎஸ், ரெண்டு ட்ரையாங்கிளில் 2 கரஸ்பாண்டிங் சைட்ஸ் மட்டும் சொன்னால் போதும். இப்போ இது 2/6 1/3, 3/9 1/3ன்னு சொன்னால் போதும். தென் ஒன் ஆஃப் த ஆங்கிள் ஈக்குவல்னு சொன்னால் போதும். தட் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஸோ ரிமைனிங் சைட்ஸோட ரேஷியோவும் 1/3 நம்மளே எடுத்துக்கலாம். தென் எஸ்எஸ்எஸ்னா 3 சைடும் ப்ரொபோர்ஷனல்னு காமிச்சிட்டா, சேம் ரேஷியோன்னு காமிச்சிட்டா, தட் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஸோ அந்த திங் தான் எங்கே எழுதியிருக்கோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னா அந்தந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் எழுதணும். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் டி, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் இ, ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் எஃப். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா சேம் ரேஷியோன்னு அர்த்தம். ஸோ AB/DE ஈக்குவல் டு AC/DF இஸ் ஈக்குவல் டு BC/EF. நெக்ஸ்ட் திங் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி. ஸோ 90 டிகிரியிலிருந்து ஹைப்போட்டினியூஸ் சைடுக்கு ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணுறோம். தட் இஸ் AD பர்பண்டிகுலர் டு BC. அப்போ என்ன திங்னா இந்த பிக்கர் ட்ரையாங்கிள் வந்து இந்த 2 ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கும் தனித்தனியாக சிமிலராக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 ஸ்மாலர் ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் BAC இஸ் சிமிலர் டு, இந்த குட்டி ட்ரையாங்கிள் எழுதும் போது கரெக்டாக ஆங்கிள் எழுதணும், அதுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இது 90 டிகிரி. ஸோ அப்போ இது தீட்டான்னு எடுத்தால் ரிமைனிங் 90 மைனஸ் தீட்டா தான் இருக்கும். ஏன்னா இப்போ இது 2 கிளப் பண்ணால் தீட்டா கட் ஆகி 90 + 90 180 வந்துடும் இந்த பார்ட்டு. ஸோ இது தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டா. இது 90 டிகிரிங்கனால இது ப்ளஸ் தீட்டா இருந்தாலும் 2 கேன்சல் ஆகி 90 வரும். ஸோ இது தீட்டா. அப்போ இது தீட்டானா இந்த ரிமைனிங் ஆங்கிள் இங்கே வந்து இது 90 இருக்கனால இது தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்கணும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 வரணும். ஸோ அப்போ இது தீட்டானா இது 90 மைனஸ் தீட்டா. ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதலாம். பிக்கர் ட்ரையாங்கிள் BAC. இப்போ இது சின்ன ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ணும்போது எழுதணும், கரஸ்பாண்டிங் வெர்டிசஸாக இருக்கணும். ஸோ இங்கே Bனா இங்கே B தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் B. தென் இங்கே ஏ என்ன ஆங்கிள் 90 டிகிரி, பிக்கர் ட்ரையாங்கிள் இது என்ன ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இங்கே என்ன 90 டிகிரினா D. ஸோ D. தென் இங்கே பிக்கர் ட்ரையாங்கிளில் மிச்சம் இருக்கிற ஆங்கிள் C, இது என்ன இருக்குது 90 மைனஸ் தீட்டா. ஸோ இங்கே என்ன இருக்குது A 90 மைனஸ் தீட்டா. ஸோ A BDA. நெக்ஸ்ட் திங் வந்து BAC, நம்மளோட பிக்கர் ட்ரையாங்கிள் இந்த குட்டி ட்ரையாங்கிளோட எழுதணும் ADCயோட. ஸோ கரஸ்பாண்டிங் வெர்டிசஸாக இருக்கணும். இப்போ Bனா இங்கே BACல B என்ன இருக்குது தீட்டா. அப்போ இங்கே தீட்டா இங்கே தானே வருது. ஸோ A. நெக்ஸ்ட் A வந்து என்னது 90 டிகிரி. ஸோ அப்போ இங்கே D, தென் C, ADC. தென் தீஸ் 2 ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலராக இருக்கும். இந்த 2 குட்டி ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலராக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் திங் வந்து
ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து இப்போ சிமிலர்னு சொல்லிட்டோம்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூடோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஏலேருந்து ஒன்று ஆல்டிடியூட் வரைஞ்சிருக்கீங்கன்னா ஏஜின்னா அது டிஹெச் டிலேருந்து அதே வேர்டெக்ஸ்லேருந்து வரைஞ்ச ஆல்டிடியூடுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூடோட ரேஷியோ இருக்கும் சிமிலராக இருந்தால். நெக்ஸ்ட் கான்செப்ட் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ்ல நிறைய பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. If two triangles are similar, na area of triangle, that ratio of areas of two triangles is equal to ratio of squares of their corresponding sides. ஏதாவது ஒரு ரெண்டு ஏரியாவும் கொடுத்துட்டு ஒரு கரஸ்பாண்டிங் சைட் கொடுத்துட்டு இன்னொன்று கேட்கலாம். ஸோ இந்த 4 திங்கில் ஏதாவது ஒன்று அன்னோன் கொடுத்துட்டு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏரியாஸோட ரேஷியோனா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதணும். இப்போ ஏபிசினா ஏபிசி இன்வால்வ் ஆகிற சைட் எழுதணும், டிஇஎஃப்னா டிஇஎஃப்னு எழுதணும். நெக்ஸ்ட் திங் வந்து if two triangles are similar means corresponding sides oda ratio எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா பெரிமீட்டரோட ரேஷியோஸ் ஈக்குவலா இருக்கணும். இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம கரஸ்பாண்டிங் சைட்ஸ் இருக்கிற இடத்துல பெரிமீட்டர் கொடுத்துருந்தா அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு ரேஷியோ ஈக்குவல். கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய இடத்துல பெரிமீட்டரோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏபி பை டினா ஏபி ஸ்கொயர் பை டிஇ ஸ்கொயர்னா ஏபி பை டிஇ த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரேஷியோக்கு பதில் இங்கே 1/2 கொடுக்குறதுக்கு பதில் பெரிமீட்டர் ரேஷியோ 1/2 நம்ம அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ வந்து பெரிமீட்டரோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே டயக்ராம் பாருங்க. இப்போ இதில் கரஸ்பாண்டிங் சைடோட ரேஷியோ நம்ம என்ன சொன்னோம், 2/6னா 1/3ன்னு சொன்னோமா. இப்போ பெரிமீட்டர் ஆட் பண்ணுங்க. பெரிமீட்டர் நத்திங் பட் சம் ஆஃப் சைஸ் 2 + 3 5 5 + 4னா 9. இங்கே ஆட் பண்ணலாம் 6 + 9 15 15 + 12னா 27. இங்கே என்ன வந்து 9 9/27னா 1/3. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கா பெரிமீட்டரோட ரேஷியோ. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். எந்த திங்னா இந்த திங். இந்த ரெண்டும் சிமிலர்னு சொன்னோமா, இந்த ரெண்டு குட்டி ட்ரையாங்கிள் சிமிலர். அப்போ அதோட ஏரியாவோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா அதோட பேஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு பிடி, இந்த ட்ரையாங்கிளுக்கு டிசி. So area of triangle BDA by area of triangle ADC equal to BD by DC. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த சிம்பிள் போடுறோம், சிமிலாரிட்டி சிம்பிள் போடும்போது அதெல்லாம் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸா இருக்கணும். இப்போ இங்கே பி போடுறோம், இது 20 டிகிரினா இங்கே ஏவும் 20 டிகிரியா இருக்கணும் கண்டிப்பா. இப்போ இங்கே D90னா இங்கே D90 இருக்கணும், 8 அந்த மாதிரி திங்க ஈக்குவலா இருக்கணும். ஸோ மாற்றி போட்டா அப்படி ஃபுல்லா தப்பாயிரும். ஸோ அப்போ கரஸ்பாண்டன்ஸ் வந்து சைட்ஸ் எழுதும் போது இந்த டயக்ராம் வந்து சின்னதாக போட்டு பார்த்துக்கணும். அதே இடத்துல போட்டு பிடிஏ ஏடிசி போட்டுட்டு தான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதணும். ஸோ அதனால் இந்த டயக்ராமில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிடிசி அப்படி உடனே டிசிஏன்னு எழுதிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தப்பாக வந்துடும். ஸோ அதனால் இங்கே தீட்டானா இது 90 - தீட்டா. ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா 90 வரணும். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 180. இப்போ இது 90னா இது ரெண்டையும் கூட்டினா 90 வரணும். அப்போ ஒன்று தீட்டானா இன்னொன்று 90 - தீட்டா. ஸோ இப்போ இது 90னா இப்போ இங்கே ப்ளஸ் தீட்டா போடணும். ஸோ தியரம் 1 வந்து பிபிடி, தட் இஸ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம். ஸோ ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக ஒரு லைன் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சா அது மற்ற ரெண்டு சைடு இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு, வெட்டியிருக்கு டிஇல. அப்படி வெட்டுச்சுன்னா தட் 2 sides are in same ratio. So that divides the 2 sides in same ratio. That is AD by DB equal to AE by EC. So இந்த கான்செப்ட் அதிகமாக 2 மார்க் யூஸ் பண்ணுவோம். AD by DB equal to AE by EC. Next converse of basic proportionality theorem என்னன்னா இந்த மாதிரி ரேஷியோ ட்ரூவா இருந்துச்சுன்னா that line is parallel to that base, DE parallel to BC. இதுவும் யூஸ் பண்ணுவோம் 2 மார்க்ல. ஸோ ரேஷியோ ஈக்குவல்னு சொல்லிட்டு DE parallel to BC எழுதுவோம். ரேஷியோ நாட் ஈக்குவலாக DE is not parallel to BC எழுதுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் தியரம் ABT, that is angle bisector theorem. ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிள் இருக்கும். ஒரு ஆங்கிளை வந்து ஒரு லைன் வந்து ஈக்குவலாக பிரிக்குதுன்னா அது ஆப்போசிட் சைடு 2 பார்ட்டாக வெட்டியிருக்கா பிடி டிசி. அதோட ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அந்த ஆங்கிளை கண்டெயின் பண்ணியிருக்கிற சைட்ஸோட ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் வந்து 3 ஆங்கிள் வரையலாம். பட் நமக்கு புக்கில் ஆஃப் பண்ணாக இருக்கிறது இதுதான். ஏலேருந்து வந்து ஏடி பைசெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடி பை டிசி ஈக்குவல் டு ஏபி பை ஏசி. இந்த கான்செப்டில் 2 மார்க் பிடிஏ மாடல் புக்லேயும் இருக்குது. ஸோ அதனால் இந்த ரேஷியோ நல்லா பார்த்து வச்சுக்கணும், மக்கப் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். ஏல ஒரு வர்டெக்ஸ்லேருந்து ஒரு கோடு வந்திருக்குன்னா அது ஆப்போசிட் சைடு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கும். அதோட ரேஷியோ பிடி பை டிசினா பியில் இருக்கிறது தான் ஆரம்பிக்கணும் சைடு. ஸோ பிஏ பை ஏசி இல்லைன்னா ஏபி பை ஏசி ரெண்டு ஒன்று தான். ஸோ தியரம் 4 வந்து கான்வர்ஸ் ஆஃப் ஏபிடி. இந்த மாதிரி ரேஷியோ ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏடி இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு எழுதிடணும்.
நெக்ஸ்ட் திங் தியரம் 5 வந்து பித்தாகரஸ் தியரம். இது சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டே இருக்கோம், அதனால நமக்கு தெரியும். ஹைபோடென்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஸோ இதோட ப்ரூஃப் நம்ம சேனல்லே இருக்கு, இதை பார்த்துக்கோங்க நல்லா. So that is angle between tangent and chord is equal to angle in the alternate segment. இப்போ PQங்கிறது chording. ஸோ அதோட alternate இப்போ நான் குறிச்சிருக்கிறது angle QPOங்கிறது angle between chord and tangent. That is equal to angle in the alternate segment. இது minor segment, இது major segment இருக்கிற இந்த S angle க்கு equal இருக்கும். That is QSP க்கு equal இருக்கும். The same way இதுவும் angle between chord and tangent தான் QPAO. So that is equal to இதுதான் major segmentல வந்திருக்கு இந்த angle. அப்ப அடுத்த segment இது. So இந்த angle equal angle PTQ. So இதோட proof பார்த்து வச்சுக்கோங்க. So tangentங்கிறது வந்து ஒரு கர்வ் வந்து ஒரே ஒரு இடத்துல மீட் பண்றது அது tangentனு சொல்லுவோம். So அப்போ சர்க்கிளுக்கு மேல இருக்கிற புள்ளியில நிறைய பாயிண்ட்ஸ் சேர்ந்தது தான் சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்க புள்ளியில் வந்து ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். ஆன் த சர்க்கிள்னா 1, இது 1 கேட்கலாம். ஸோ ஆன் த சர்க்கிள்னா நம்பர் ஆஃப் டேஞ்சன்ஸ் கேன் பி ட்ரான் வந்து 1. இன்சைட் த சர்க்கிள்னா சர்க்கிளுக்குள்ளேயும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சோம்னா சர்க்கிள் அதுக்குள்ளே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், பட் அதில் டேஞ்சன்ஸ் வரைய முடியாது. ஸோ இன்சைட் த சர்க்கிள்னா 0. தென் அவுட் சைட் த சர்க்கிள்னா 2 டேஞ்சன்ஸ் வரையலாம். இதுதான் நம்ம ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் போடுறது. ஸோ இதுதான் அவுட் சைட் பாயிண்ட் P. இதுலேருந்து 2 டேஞ்சன்ட் வரைவோம். ஸோ அது 2 ஈக்குவல் இன் லென்த்தாக இருக்கும், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ரேடியஸ் இஸ் சர்க்கிளில் இருந்த ரேடியஸ் வந்து கண்டிப்பாக டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். தட் இஸ் த்ரூ தட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சர்க்கிளில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுற லைனுக்கு பேர் தான் டேஞ்சன்ட். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வழியாக நம்ம ஒரு ரேடியஸ் வரைஞ்சோன்னா that radius and tangent are perpendicular. So இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் திங் 2 சர்க்கிள் வந்து எக்ஸ்டர்னலாக டச் பண்ணிக்குது, ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிக்குதுன்னா இதில் சென்டர் வந்து ஓவும் ஓ டேஷும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா சம் ஆஃப் ரேடியை R1 + R2. ஸோ இது பேசிஸ் 1 வேர்ட் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2 சர்க்கிள் இன்டர்னலாக வந்து 2 உள்ள டச் பண்ணிக்குது அப்படின்னா பிக்கர் ரேடியஸ் மைனஸ் ஸ்மாலர் ரேடியஸ் பண்ண டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஏன்னா இதில் R1 R2 நம்பர் மாற்றி கூட வரலாம். ஸோ R1 greater than R2 கொடுத்தா R1 minus R2, R2 greater than R1 கொடுத்தா R2 minus R2. இதில் நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம் நிறைய சம்ஸு. ஸோ எக்ஸ்டர்னலினா ப்ளஸ் பண்ணணும், இன்டர்னலினா சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் இது வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்மளோட பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் கடைசி பாயிண்ட்டே இதுதான். இந்த டைரக்டாக 2 சர்க்கிளுக்கும் டைரக்ட் 2 காமன் டேஞ்சன்ஸ் வந்து அது 2 ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் AC ஈக்குவல் டு BD. இப்போ ஏசிங்கிறது இந்த பெரிய சர்க்கிளுக்கு இது ஒரு டேஞ்சன்ட் அட் சி, இந்த சின்ன சர்க்கிளுக்கு அட் ஏ. ஸோ ஏசிங்கிறது காமன் டேஞ்சன்ட், அதே மாதிரி பிடிங்கிறது காமன் டேஞ்சன்ட். ஸோ இந்த 2 பார்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், ஏசி ஈக்குவல் டு பிடி. ஸோ இந்த நடுவில் இருக்க இன்பிட்வீன் பார்ட் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பிங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ண வைக்கிறேன்னா இந்த குட்டி சர்க்கிளுக்கு இது எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வந்து வரைஞ்ச டேஞ்சன்ட். ஸோ பிஏ ஈக்குவல் டு பிபி. இந்த பெரிய சர்க்கிளுக்கு இது எக்ஸ்டர்னல், இந்த பிசி ஈக்குவல் டு பிடி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ பிஏவை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஹோல் பிசிலேருந்து இந்த ஏசியை சப்ராக்ட் பண்ணால் பிஏ கிடைச்சிடும். இந்த ஹோல் பிசிலேருந்து இந்த ஏசியை மட்டும் வெட்டி எடுத்துட்டா பிஏ கிடைக்கும். ஸோ இப்போ நான் பிஏ வந்து பிசி மைனஸ் ஏசின்னு எழுதியிருக்கேன். பிபிஏ எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஹோல் பிடியிலேருந்து இந்த பிடியை சப்ராக்ட் பண்ணிட்டா நமக்கு வந்து பிபி கிடைச்சிடும். ஸோ இப்போ இது 2 ஈக்குவல், இந்த பிசி ஈக்குவல் டு பிடின்னு ஆல்ரெடி எழுதியாச்சு, அதனால இது 2 ஈக்குவல் கட் பண்ணிடலாம். தென் மைனஸ் மைனஸ் கட் ஆகி ஏசி ஈக்குவல் டு பிடின்னு வந்துடும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரூஃப் கூட கேட்கலாம், அந்த 2 டைரக்ட் காமன் டேஞ்சன்ஸ் டு 2 சர்க்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னால் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோங்க. ஏசி ஈக்குவல் டு பிடின்னு கொண்டு வந்தால் போதும். ஸோ ரிமைனிங் இருக்கிற கன்கரன்சி தியரம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.